ஹாய் டாமி, இட்ஸ் யூ ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூத்லெஸ் மாஃபியா கிங்கோட 11th பார்ட் தான்டா. ஃபர்ஸ்ட் ஜென் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். போன எபிசோட் எங்கே விட்டுருப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, ஏன்னா அப்படி ஒரு இடத்துல நான் விட்டுட்டு போனேன். ஸோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? இப்போ தேங்க வயன் தான் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இப்போது வயன்தான் தயம் இப்போது தேவங்க வந்து வயன் சொல்கிறது கேட்காம பொறுமையாக வயன் கிட்டக்க தான் வரான். வயனுக்கு அவள் ஹார்ட்லாம் படப்படம் அடிக்குது. இப்போது ஒரு கன் ஷாட் சவுண்ட் தான். வயன் பயந்து போய் டக்குன்னு தேவங்க ஹக் பண்ணிட்டா. தேவங்க தான் சுற்றி முற்றி பார்க்குறான், எங்கே இந்த சவுண்டு வந்துச்சுன்னு. பார்த்தா அந்த சவுண்டு வீட்டுக்கு வெளியே இருந்தால் வந்திருக்கோம். தேவங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வெளியே ஏதோ பிரச்சனை, இருவார அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டை விட்டு தான் எந்திரிச்சு கீழே இறங்குறான். போகாத ப்ளீஸ், போகாத. நான் வரேன், ஒன்றும் இல்லை. நான் சொல்கிற வரைக்கும் இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, புரியுதா? எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த ரூம்குள்ளே யாரும் வரமாட்டாங்க என்னை தாண்டி. நீ இதுக்குள்ளே இரு, நான் வர வரைக்கும் வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் ட்ராவில் தான் கன் வச்சுருப்பான். அதை எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடி சொருகிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போது வயனை தான் திரும்பி பார்க்குறான். வயன் வந்து ஒரு மாதிரி பப்பி ஐஸில் பார்க்குறா. இவன் கண்ணாலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ வயன் பயந்துட்டு தலைக்காணி தான் ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. என்னாச்சு? இவர் கன்னு தானே எடுத்துகிட்டு போனார். ஐயோ, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதறிட்டு இருக்கா. இப்போ தேங்தான் வேகமாக கீழே இறங்கி வந்திருப்பான். அலெக்ஸை பார்த்தா காணோம். அலெக்ஸ் அப்படின்னு கேட்குறான். இப்போ அலெக்ஸ் தான் வெளியே இருந்து வேகமாக உள்ளே ஓடி வரான். பாஸ். இப்போது தேங்க பார்க்குறான், அலெக்ஸ் மூஞ்சில் பிளட்டாக இருக்கு. என்னாச்சு? அது பாஸ். என்னாச்சுன்னு கேட்டேன். அது நீங்களே வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்க தான் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா வெளியே தான் ஒருத்தன் செத்து கிடக்குறான். யார் இது? பாஸ், லீ அனுப்பின ஆள்னு நினைக்கிறேன் பாஸ். ஃபங்க்ஷனில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. நான் சந்தேகப்பட்ட பாடி கார்டுகிட்ட ஃபாலோ பண்ண சொன்னேன், யார் மூலியமாக உள்ளே வந்திருக்கான்ட்டு. பார்த்தா அவனே தான் பாஸ் உள்ளே வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் இது அவன் கிட்டேருந்து எடுத்த ஃபோன் பாஸ். இதில் லீக்கு உங்கள் மேரேஜோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். இப்போ தேங்க தான் பார்த்துட்டு அவன் கீழே செத்து கிடக்குறேன்னு பார்க்குறான். பார்த்தா அவன் நெத்தி போட்டில் சுட்டிருக்காங்க. அப்போது லீக்கு இந்த விஷயம் தெரியும். பாஸ், இவ்வளோ தூரம் என்னோடய அனுமதி இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே அவன் ஆள் அனுப்பியிருக்கானா, அப்போ அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். பாஸ், அதான் உங்களுக்கே தெரியுமே அவனை பற்றி. அதுக்குன்னு என் வீட்டுக்குள்ளே ஆள் அனுப்புவான், அடுத்து என் ரூம்குள்ளே அனுப்புவான், நான் பார்த்துட்டு விரல் சுப்பிட்டுருக்க சொல்கிறியா அப்படின்னு தேங்தான் அவன் கன் எடுத்துகிட்டு கிளம்புறான். பாஸ், இன்றைக்கி தான் பாஸ் கல்யாணம் ஆயிருக்கு. ஃபைன் மேம் வேறு பயந்துட்டுருப்பாங்க. என்னை விடு அவனை. பாஸ், ஃபைன் மேம் அப்படின்னு சொல்லணும். இப்போது அவனுக்கு வேறு எதுவும் சொல்ல முடியல. டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அங்கேயே தூக்கி விசிறி அடிக்கிறான். அது போய் காரோட கண்ணாடியில் தான் அடிக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்புறம் நான் இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அலெக்ஸை பார்த்து, பாஸ், எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வராதுன்னு நீ சொல்லாததை எப்படியோ லீக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வருவான், எனக்கு வரலனாலும் ஃபைனுக்காக வருவான். அவனை இதுக்கு மேலே விட்டு வைக்க முடியாது. அவனை நோட் பண்ணு, எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், யாரை பார்க்குறான், எல்லாத்தையும் நோட் பண்ணு. ஓகே பாஸ். இப்போது தேங்க தான் அங்கேருந்து டென்ஷனாக உள்ளே போகிறான். இப்போ அலெக்ஸ் தான் இப்போ பாடி கடை கூப்பிட்டு, இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்கடா. ஓகே அலெக்ஸ், வேறு எதுவும் வேணாம். இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் கூட உள்ளே நுழையக்கூடாது, புரியுதா? இதோ நான் சந்தேகப்பட்டதுனால சரியாக போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். ஒழுங்காக செக்யூரிட்டி டைட் பண்ணு, முக்கியமாக இந்த லீயை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே அலெக்ஸ்,
அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ்லாம் போயிடுறாங்க. அலெக்ஸா சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். வேறு யாராக இருக்காங்களா என்னன்ற மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது இந்த பக்கம் லியோட பிஏ தான். பாஸ், என்னாச்சு? நம்ம ஆள் உள்ளே போயிருந்தான்ல பாஸ். ஆமாம், அவனை போட்டாங்க பாஸ். என்ன அப்படின்ட்டு இப்போ உட்காந்துட்டு இருந்த லீ தான் வேகமாக எந்திரிக்கிறான். என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ், நம்ம ஆளுன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியும்? ஆ, எப்படா தெரியும்? அவ்வளோ ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சான்? பாஸ், அலெக்ஸ் தான். அவன் நமக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தால, அவன் ஃபோனை எப்படியோ எடுத்துட்டான் பாஸ். அதில் நமக்கு அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு லியோட ஆள் தான் கன்ஃபார்ம் பண்ணி போட்டான் பாஸ். பா, அவனை பாடுறா எப்படி ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலே போட்டுடுறான். நீங்களும் இருக்கீங்களே. என்ன நடக்குதுங்க? பாஸ், ஆல்ரெடி வயனுக்கும் தையானுக்கும் கல்யாணம் முடிஞ்சு பாஸ். இந்த நியூஸ் தான் நீ ஃபஸ்ட்டு சொல்லணும். அவன் செத்தா என்ன சாவலாம் எனக்கு என்ன? அப்போது தியோங் வந்து வயனை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு லீ சிரிக்கிறான். பாஸ், ஆனால் நம்ம ஆள் அவன் போகிறான்டா. அவனை விட இன்னும் 100 பேரை நான் கூப்பிட்டு வரேன். அந்த மாஃபியா கிங் ஆகிட்டேனா இவனை மாரி என்ன தியோங்க மாரி இன்னும் 10 ஆள் கூட நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்போது வயனை தியோங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு? பாஸ், அதான் தெரியல. நானும் லவ் மட்டும்தான் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆக்குவானே தெரியாதே. இந்த அளவுக்கு அவனுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கா என்ன? இதெல்லாம் அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் தப்பாச்சே. தியோங்க்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாதே அப்படின்ட்டு லீ சொல்கிறான். பாஸ், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது? அவன் ஒரு ஈரம் கூட உள்ள விட மாட்டேங்கிறான். நம்ம அவன்கிட்ட நெருங்கவே முடியாது பாஸ். ஏன் முடியாது? முடியும், முடிச்சு வைக்கிறேன். அதான் அந்த லீ. எங்கள் அப்பா நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவான். அதே மாதிரி தான் நானும் முடிப்பேன். தேவங்க கத்தரை விடுவேன். இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண அவசியமே இல்லை. இங்கே பாரு, நம்ம ஆளுங்க எல்லாரையும் அனுப்பு. எப்போ ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட ஃபைனை தூக்கிறேன். ஓகே பாஸ். ஃபைன் வந்து என் கைக்கு வந்துட்டானா அந்த தேவங்கோட குடுமி இப்படி என் கையில் எப்படி எங்கள் அப்பா ஆட்டி வச்சானோ அந்த மாதிரி நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாஸ், தேவன் உங்களுக்காக வேலை பார்ப்பாரா என்ன? பார்க்கணும், பார்க்க வைப்பேன். எப்படி எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவன் பக்கத்துலேயே அவன் சொல்கிறத கேட்டுருந்தானோ அந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்டுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த மாஃபியாவோட கிங்கே நான் தான். என்னோட நாய்க்குட்டி தியாங் தான். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? அப்புறம் பாஸ், பையனை என்ன பண்ண போகிறீங்க? பார்க்க தானே போகிறேன். அதையும் முதல்ல அவளை தூக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு போ அப்படின்னு சொல்கிறான் லீ. ஓகே பாஸ். இப்போது அவனோட பிஏ எங்கே போனதுக்கப்புறம் தான் லீ தான் சிரிக்கிறான். என்னோடய டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தேயாங். இதுக்கப்புறம் என்னோடய கேம் தான் அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் பார்த்தா தேங் தான் வேகமாக வீட்டுக்குள்ளே வந்திருப்பான். இப்போது அவன் ரூமுக்கு தான் போகிறான். இப்போது வயந்தான் தேங் தேங் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு வேகமாக இறங்கி வந்து டக்குன்னு அவள் உடம்பு ஃபுல்லாக பார்க்குறா. இதுவும் இல்லைல்ல, இதுவும் ஆகலை இல்லை. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை. முதல்ல எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? அது அது நீனு கன் கன் அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை தான் பார்க்குறா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயனை விட்டுட்டு தான் அவன் கொண்டு போய் அதை ட்ராவில் வச்சுட்டு அதை லாக் பண்ணிட்டு, என்னாச்சு? அது பயந்துட்டேன். அப்படி சவுண்டு வந்ததும் நீ போனியா? அதை நினச்சி பயந்துட்டேன். சரி சரி, ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி இரு. இப்போது பக்கத்தில் இருக்க தண்ணி தான் எடுத்து கொடுக்குறான். குடி. என்ன குடி. இல்லை போதும்.
இப்போது அதை வாங்கி வைக்கிறான். இப்போது வயனோட கை தான் நடுங்கிட்டுருக்கு. அவன் பொறுமையாக அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு வயனோட கை மேலே தான் வைக்கிறான். என்ன அது அது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. என் கூடவே இரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, என் கூடவே இருக்கியா? சரி, ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். ம் நான் எனக்கு பயமாகவே இருக்குது. சரி சரி, பயப்படாத, ஒன்றும் இல்லை. நான் பக்கத்தில் இருக்கும் போது உன்கிட்ட யாரும் வர முடியாது, சரியா? ம் எனக்கு அதனால பயம் இல்லை, ஒன்றை நினச்சி தான் பயந்துட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. அது எப்படி நீ சொல்கிற? எனக்கு நீ கண்ணை தூக்கிட்டு போனதும் எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சுருமா. அப்படியே ஒரு புலி மாதிரி போகிற. எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிச்சு நீ எப்போ வருவேன்ட்டு. சரி சரி, ஒன்றும் இல்லை. ம் எனக்கு எனக்கு உன் கூட இருக்கணும் இப்போது அப்படின்னு சொல்கிறா. பக்கத்தில் தானே இருக்கேன், என்ன? ம் அப்படின்ட்டு இப்போ தேங்தான் அவன் படுத்துட்டு வயனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். வயனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் நெஞ்சுக்குள்ளேயே அவன் மூஞ்ச வச்சிட்ருக்கா. இப்போது அவன் பொறுமையாக வயனோட தலையை தான் தடவி கொடுக்குறான். சரி, ஒன்றும் இல்லை. ம் எதுவும் பேசாத, நான் கூட இருக்கணும், அவ்வளோதான். சரி, நான் எதுவும் சொல்ல, நீ தூங்கு. ம் அப்படின்ட்டு இப்போ வயன்தான் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறா. தேங்கும் அதே மாதிரி தான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது வயன் அப்படி பார்க்குறதுக்கு. கண்ணை பார்த்தாலே பயப்படுறான். நான் கோவப்பட்டாலே ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுறான். என்ன பண்ணுறது? என் வேலையே தான். இதை விட்டுட்டு என்னால் வெளியே போக முடியாது. என்ன பண்ண அப்படின்ட்டு யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு அவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போது மார்னிங் போல தான் தேங்க வந்து எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா வயனை பக்கத்தில் காணோம். வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு எந்திரிச்சு பாத்ரூமில் போய் பார்க்குறான். பால்கனியில் போய் தேடுறான், காணோம். இப்போது வேகமாக கீழே ஓடி வரான். வயன் வயன் அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வரான். இந்த பக்கம் பார்த்தா அலெக்ஸ் தான். பாஸ், என்னாச்சு? ஏய், வயன் எங்க? பாஸ், அவங்க கீழே. கீழேயா? எங்க? இப்போது வயன் தான் கிச்சனில் இருந்துட்டு தேங்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கரண்டியோடு வந்து நிற்கிறா. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது உனக்கு குக்கிங் சாப்பாடு செய்யலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அவள் கையில் இருக்க கரண்டியை தான் காமிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டு தெரியுமா? இப்போ தேங்தான் வேகமாக போயிட்டு வயனை தான் ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு? இங்கே பாரு, இதுக்கப்புறம் காலைல நான் எந்திரிக்கும் போது என் பக்கத்தில் தான் இருக்கணும், புரியுதா? நான் குக்கிங் பண்ண போகிறேன் இல்லை குளிக்க போகிறேன்ட்டு எங்கேயாவது போனேன் பார்த்துக்கோ. சரி சரி, கோவப்படாத, உனக்கு சமைக்கலான்னு தான் வந்தேன். எனக்கு சமைக்க சொல்லி யார் கேட்டா? யார் கேட்கணும்? நான் உன்னோட ஒய்ஃபு, உனக்கு என்ன வேணும்ன்ட்டு நான் தானே யோசிக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரா. நான் வயிற்றில் இருக்கும் போது கூட எங்கள் அப்பாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்களாம். ஏன்னா அவர் ஒய்ஃபாக அவங்களோட கடமையாக அது. கடமையை தாண்டி அதை ஒரு லவ்வாக அவங்க செய்வாங்களாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அதுதான் நான் உனக்கும் செஞ்சேன். இங்கே பாரு, இதுக்கப்புறம் எங்கே போகிறதுனாலும் சொல்லிட்டு போ, சரியா? அப்படின்னு சொல்கிறா. சரி, நீ எதுக்கு இப்படி வந்து நிற்கிற? போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா தியங் தான் ஒரு ஷார்ட்ஸோட அப்படியே கீழே இறங்கி வந்திருப்பான். இதை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்க 2-3 பாடி கார்ட்ஸு அலெக்ஸ் கூட பார்த்துட்ருக்கான். இப்போ தான் தியங் கீழே குனிஞ்சு பார்க்குறான். இப்போது அங்கே நிற்கவே இல்லை, குடுகுடுன்னு மேலே ஓடிடுறான். வயன் சிரிக்கிறா. இப்போ அலெக்ஸ் தான், மேம் என்ன நடக்குதுங்க? இது தேங் பாஸ் அது. என்ன நீ மேம்ன்ற? வயனுன்னு தானே சொல்வேன். அது இதுக்கு முன்னாடி நீ வேணால் தனியாக இருந்திருக்கலாம். இப்போது என் பாஸோட ஒய்ஃப் ஆச்சு, அப்போது வயன் மேம் தானே சொல்லணும். அதெல்லாம் வேணாம், நீ வயன்னே சொல்லு. இப்போ அலெக்ஸ் தான் சிரிச்சுக்கிட்டே, சரி என்னாச்சு சொல்லு. என்னாச்சுன்னா எனக்கு புரியல. அது
பாஸ் இவ்வளோ அவசர அவசரமாக தேடிட்டு வந்தார்ல, அதான் கேட்குறேன். அதுவா, அவர் நான் எங்கேயோ காணோம் அப்படின்ட்டு தேடிட்டு வந்தார். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓ, சரி சரி. உன்னை பத்திரமா இருக்கியான்னு பார்க்குறதுக்கு வந்திருக்காரு போல. ம், ஆமாம். ஆமாம், நீ கிச்சனில் என்ன பண்ணிகிட்ருக்க? ம், நான் சமைக்கிறேன். என்ன, சமைக்கிறியா? எதுக்கு இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிற? யார் சாப்பிட்றது அப்படின்ற அலெக்ஸ் அவசரத்தில். ம், என்ன இப்படி சொல்கிறான்? அது நல்லா தான் இருக்கும். எதுக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய தயவுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறா. சரி சரி, தேங்காய்க்காக மட்டும் செய். ம், அப்போது நீ சாப்பிட மாட்டியா? நானா? நான் எதுக்கு? நான் ஏற்கனவே சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ம், அதெல்லாம் கிடையாது, நான் உனக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன், நீனும் சாப்பிட்ணும். இப்போ அலெக்ஸ் தான் முழிக்கிறான். இப்போது வராத ஃபோனை காதில் எடுத்து வச்சுக்கிட்டு, ஹலோ, ஆ அலெக்ஸ் தான். ஒரு முக்கியமான வேலையா? தான் வந்துட்டேன். வயன், ஒரு முக்கியமான வேலையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் சொல்லாத, இங்கே தான் இருக்கிற, உட்கார். வயன், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸை டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு அவள் உள்ள கிச்சனுக்குள்ளே தான் போகிறான். இப்போது உள்ளே போய் உருட்டுற சத்தம் தான் கேட்குது. ம், என்னடா இது, உள்ளே கரண்டி உருட்ட சத்தம், டப்பா உருட்டுற சத்தம் மட்டும் தான் கேட்குது, சமைச்ச மாதிரி எதுவுமே தெரியலையே, என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ மேலே போயிட்டு தேங்கான் ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிட்டு கீழே வருவான். இப்படி அலெக்ஸ் பக்க பக்கன்னு உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, அலெக்ஸ், பாஸ். என்ன? பாஸ், சாப்பிட்டு போகலாம், உட்காருங்க அப்படின்றான். அதெல்லாம் வேணாம், நீ சாப்பிட்டு தான் சாப்பிட்டோம். இப்போது வயந்தா உள்ளே இருந்து, ம், சாப்பிடாம எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. வேலை இருக்குது, நான் காலைல பெருசாக சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். அதெல்லாம் முன்னாடி, இப்போ கிடையாது, இப்போ நான் சமைச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு தான் போகிறேன், உட்காரு அப்படின்னு சொல்கிறா. வைன், எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் உனக்கு டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உனக்கு டைம் இல்லையா? அதெல்லாம் தெரியாது, முதல்ல உட்காரு. சாப்பிட விட அங்கே என்ன ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை பிடிச்சி உட்கார வைக்கிறா. இப்போ அலெக்ஸ் தான் பார்த்துட்டு, பாஸ் சாப்பிட்டு போகலாமே, ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்றான். நீ திங்கிறதெல்லாம் தின்ட்டு வர வேண்டிய தானே, என்ன எது கூப்பிட்ற? பாஸ், என்னால் சாப்பிட முடியல தான் பாஸ் உங்களை கூப்பிட்டு, என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உங்கள் பொண்டாட்டி தானே பாஸ், நீங்கள் தானே பாஸ் சாப்பிட்ணும், நான் ஏன் சாப்பிட்ணும், எப்படியாவது நீங்களே சாப்பிட்ருங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே. இப்போ தேங்க தான் பார்க்குறான். என்னன்ற மாதிரி வைன் வந்து ஒரு பெரிய பவுலில் ஏதோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. என்ன வைன் இது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறான். ம், இது சூப்பு. சூப்பா அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போ தேங்க பார்க்குறான். என்னது இது, என்னமோ போட்டிருக்க? ம், என்னமோ போட்டிருக்கா? வெஜிடபிள் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வெஜிடபிள் எடுத்துக்கிட்டால் உடம்பு நல்லா சத்தாக இருக்கும், தெம்பாக இருக்கும், அதான். இப்போது அலெக்ஸ் தான், ஹெல்த்தியாக இருக்கும் தான், அது எதுக்கு கட் பண்ணாமல் முழுசாக போட்டிருக்கீங்க? அது கட் பண்ணால் சத்து குறைஞ்சிரும், அதான் அப்படியே முழுசாக போட்டேன். இப்போ சாப்பிடும் போது உடம்பு ரொம்ப தெம்பாக இருக்கும்ல. ஓ பஸ், முழுசாக போட்டிருக்காங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் பவுலில் தான் எடுத்து ஊற்றுறான். அலெக்ஸ் வந்து தேங்க்கு ஊற்றுறான். தேங்க் பார்க்குறான், என்ன கன்றாவி இதுன்ற மாதிரி. இப்போ வைன் தான் பார்த்துட்டு, ஆனால் என்ன போதும், நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் ஊற்றுறா. இல்லைம்மா, எனக்கு சூப் பிடிக்காது. ஐயோ, சூப் சாப்பிட்டா தான் பசி இருக்கும், நான் இன்னும் நிறைய டிஷ்ஷை செஞ்சுருக்கேன், அப்புறம் அதெல்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் வேறு இருக்கா அப்படின்ட்டு அலெக்ஸ் கேட்குறான். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நீனு கொஞ்சமாக சாப்பிடுத்தேன். இப்போ தேங்க தான் இது எப்படி சாப்பிட்றதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற, உனக்கு பிடிக்காத சூப்பு? அப்படி இல்லை. வைன் மூஞ்சி மாறினதும் தேவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் ஸ்பூன் எடுத்து ஒரு வாய் வைக்கிறான். தேவ், என்னாச்சு அப்படின்னு தலை தட்டுறா. பாஸ் பாஸ், இதை குடிங்க. என்னாச்சு தயம்?
அது ஒன்றும் இல்லை. இப்போது அலெக்ஸோட காலை தான் உதைக்கிறான், இதான் சொல்லுன்ற மாதிரி. இப்போது அலெக்ஸ் தான், மேம் அது ஃபஸ்ட் வாட்டி உங்கள் சாப்பாடை டேஸ்ட் பண்ணுறாருல, அதான் ஒரு மாதிரி பிரமிச்சு போயிட்டாரு. ஓ, அவ்வளோ நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு வாங்கி கேட்குறா. ம் ம் ஆமாம். அப்போ சரி, நீங்கள் 2 பேரும் இதை குடிச்சிட்ருங்க, நான் உள்ளே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறா. இப்போது அலெக்ஸா, ஆ சாப்பாடா மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பஸ் 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 எப்படியே காப்பாற்றுங்க பஸ், ப்ளீஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸா காலையில் விழறான். நான் இன்னும் எவ்வளோ வேலை பார்க்குறேன், உங்களுக்கு விட்டா நைட்டு கூட சேர்த்து வேலை பார்க்குறேன், ப்ளீஸ் பாஸ் இது மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு தேவோட காலில் விழறான். தேவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் கார் ரெடியாகவே வரேன் அப்படின்னு சொல்கிறான். தோ போகிறேன் பஸ் அப்படின்ட்டு இப்போ அலெக்ஸ் தான் எடுத்த ஓட்டம் வேகமாக வெளியே ஓடிட்டான். இப்போ தேவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உள்ளே பார்த்தா பயந்தா எதை எடுத்து வச்சிட்ருக்கா. இப்போது தேவன் பொறுமையாக உள்ளே போகிறான். ம், இங்கேயே வந்துட்ட, நீ சாப்பிடல? அது ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நானும் அலெக்ஸும் கிளம்புறோம், நீ சாப்பிடு சரியா? ம், நான் மட்டும் இப்படி தனியாக சாப்பிட? அது உனக்கு நான் சாப்பாடு வாங்கி அனுப்புகிறேன், நீ அதை சாப்பிடு, இது வேண்டாம். ஏன்? ஏன்னா ஏன்னா என்ன சொல்கிறது, நல்லா இல்லைன்னு சொல்கிறதா? ஐயோ, சூப்பே அவளுக்கு கேளமா இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அவளே சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டா. ஐயோ, அது இதெல்லாம் எனக்கு தானே சமைச்ச, நான் இல்லாமல் எப்படி நீ சாப்பிடுவேன்? அதான் உனக்கு நான் சாப்பாடு வாங்கி அனுப்புகிறேன், நீ சாப்பிட்டுரு, நான் வந்துடுறேன் சரியா? ம், நீ சொல்கிறது சரிதான், என்னதான் இருந்தாலும் நான் சமைச்சா கூட எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. சூப்பர், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம் சரி, பாய். அலெக்ஸா? அவள் கிளம்பிட்டான். ம், பத்திரமா வீட்டில் இரு சரியா? ஏதோ ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணு, ஃபோன் பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். எங்கே அவன் ஃபோனு? அது ரூமில். நான் இப்போ தானே சொன்னேன், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஃபோன் உன் பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்றும் அவசரமாக கால் பண்ணால் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து மாடி ஓடுவியா? இல்லை. ஒழுங்கா அவன் ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கோ, நான் இப்போ வேணாலும் கால் பண்ணுவேன் சரியா? ம் சரி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறான். வயனும் பார்க்குறா. இப்போது அவங்க 2 பேரும் காரில் ஏறி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அலெக்ஸா, அப்பா பாஸ் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். மூடிட்டு வண்டி ஓட்டு, குடோனுக்கு போ. ஓகே பாஸ். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வண்டி குடோன் கிட்ட தான் வருது. இப்போ கார் உள்ளே வந்ததும் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இப்போது தேவன் அங்கேருந்து இறங்குறான். என்ன பார்க்குறீங்க, எல்லா வேலையை பாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாம் கிடுக்கிற அவன் வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அலெக்ஸ் தான் இறங்கி வந்துட்டு, பாஸ் இன்றைக்கி கண்டெய்னர்ஸ்லாம் போக வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் கிளம்பிருச்சா? கிளம்பிச்சு பாஸ், இன்னொரு 5 கண்டெய்னர் மட்டும் தான் பாக்கி, வேலை போயிட்டுருக்கு பாஸ். ம், ஆஃப்டர்நூனுக்குள்ளே போகணும் புரியுதா? கண்டிப்பாக பாஸ், போயிடும். ம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறான். இப்போது ஒரு இடத்துல நின்றுட்டு, அலெக்ஸ், பாஸ் மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாஸ் அண்டர் கிரவுண்டில் 30 பேர் பாஸ். 30ன்ற, ஆனால் இங்கே 29 தான் இருக்குது, மீதி ஒன்றுங்க அப்படின்றான். பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸா சுற்றி முற்றி பார்க்குறான். ஆமாம் 39 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இதெல்லாம் பார்க்காம என்ன பிடிங்கிட்டா இருக்க, என்னன்னு பாரு, பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டு இப்போ தேவங்க நேராக அவனோட ரூம்குள்ளே தான் போகிறான். ஐயோ, இப்போது அங்கே இருக்க ஒரு பாடி கேட்கிட்ட தான், டேய் என்னடா இங்கே ஒரு ஆள் மிஸ் ஆகுது. அலெக்ஸ் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நாளைக்கு வந்துடுவான். உடம்பு தான் சரியில்லையா இல்லை வேற? இல்லை அலெக்ஸ், அப்படிலாம் ஏதாவது பண்ணுவோம்மா சொல்லு, அதுவும் தேவங்க பாஸ்கிட்டே வேலை பார்க்குறோம், ஏதாவது தப்பு பண்ணால் அவ்வளோதான் எங்களை போட்டுற மாட்டாரா? அப்படிலாம் எதுவும் கிடையாது, நிஜமாலே உடம்பு தான் சரியில்லை, அதான் வரல. அப்படின்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண தெரியாதா? சாரி அலெக்ஸ், வேலையை பாருங்க அப்படின்ட்டு அவன் நேராக தேவங்களோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே தான் போகிறான். பாஸ்
அவனுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூவாம் பாஸ், நாளைக்கு வந்துடுவானா. ம், அப்புறம் இன்றைக்கி என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாஸ் இன்றைக்கி புது வெரைட்டிஸ் ஆஃப் கன்லாம் வந்திருக்கு, அது என்னென்னு பார்த்து செக் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ம், இப்போ தேங் தான் போயிட்டு அந்த கன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ அலெக்ஸ் தான் நின்று தேங்கே பார்த்துட்ருக்கான். அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருப்பான். இந்த மனுஷனா கன்னை கட்டிட்டு உட்காந்துருக்கான். இவருக்கு ஏதாவது விவரம் தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் யோசிக்கிறான். அலெக்ஸ், இது அந்தளவுக்கு பவராக தெரியல, வேறு எதாவது ட்ரை பண்ணு, வேறு மாடலில் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். ஐயோ பாஸ், நான் உனக்கு கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன? அது எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டா ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்கள கூட்டிகிட்டு ஹனிமூனாவது போவாங்க. அப்படி எதுவுமே பண்ணாமல் இப்படி குடோனில் வந்து கன்னை பார்த்துட்ருக்கீங்களே பாஸ், இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். இப்போ தியங்க திரும்பி ஒரு முறை, சாரி பாஸ், கேட்கக்கூடாது கேட்டணும். வயனோட எஜுகேஷன் என்னாச்சு? டாக்டர் சீட்டுக்கு. பாஸ், நீங்கள் அவ்வளோ தூரம் அனுப்பி படிக்க வைக்க போகிறீங்களா என்ன? நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதானே சொன்னீங்க. ஆமாம், அங்கே வேணாம், இங்கே இருக்க மெடிக்கல் காலேஜ்லேயே அவளுக்கு சீட்டு வாங்க. ஓகே பாஸ். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது அலெக்ஸ்க்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ அலெக்ஸ் தான் ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்குறான். யார்? பாஸ், வீட்டிலேருந்து பாடி கார்டு தான். என்ன கேளு, ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸ் தான் ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். ஹலோ அலெக்ஸ், சொல்லு, என்னாச்சு? அது என்னன்னு தெரில, அப்போலேருந்து வைன் மேம் ரூம்குள்ளே போனாங்க, வெளியே வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் உள்ளேருந்து அழற சத்தம் வேறு கேட்குது, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தியங் தான் இப்போ டக்குன்னு யோசிக்காமல் தியங் தான் வைன் கால் பண்ணுறான். வைன் ஃபோன் சைலண்ட்டில் இருக்குது, அவள் பார்க்கவே இல்லை. ஓ அலெக்ஸ், காசாவே கொடு. பாஸ், அதை நானே குடன்னு. இப்போது வேகமாக போயிட்டு கார் எடுக்கிறான். அலெக்ஸும் வந்து உட்காடுறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேன்ஷன் தான் வராங்க. வந்துட்டு வேகமாக தேவை மேலே ஓடி வரான். இன்னும் தான் இருக்கலாம். ஆமாம் பாஸ், இன்னும் வரல அவங்க வெளியே. வைன் வைன் அப்படின்னு கதை தட்டுறான். இப்போ அவள் கண்ணை தொடச்சிக்கிட்டு இப்போ வந்து கதை திறக்கிறா. என்னாச்சு, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டைம் பார்க்குறா. எதுக்கு அவன் மூஞ்சலாம் அப்படி இருக்கு, அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், இங்கே வாய அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. என்னாச்சு? இப்போது வந்துட்டு டிவி முன்னாடி தான் நிற்க வைக்கிறா. அங்கே பாரு, அவன் அவன் அவளை அடிச்சிட்டான். ஏன் அடிக்கணும்? அதுவும் இல்லாமல் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒன்று சேர்ந்தவங்க ஏன் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்து கேட்குறா. தேங்கு கட்டுப்பாகுது. வயன், நீ தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கியா என்ன? என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபோன் பக்கத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்டு தான் பார்க்குறா. பார்த்தா ஃபோன் பெட்டு மேலே தான் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. ஃபோன் சைலண்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நான் பார்க்கலையே. ஃபைன், நீங்கள் உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கேன். நீங்கள் என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? நான் ஏன் விளையாடணும்? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் என் மேலே கோவப்படுற? காலையில் என்ன திட்டின, இப்பயும் அதே மாதிரி தான், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்றா. இப்போது அலெக்ஸ் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ தேங் தான், உனக்கு என்ன? ஒரு நிமிஷம் பாஸ். மேம் ஒரு நிமிஷம். பாஸ் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட கையை பிடிச்சி தான் வெளியே கூட்டிகிட்டு போகிறான். என்ன அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாஸ், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? பின்ன இன்னும் வேடிக்கை பார்க்க சொல்கிறியா? பாஸ், ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு? நீங்கள் அவங்களுக்கு கேர் பண்ணுறேன்னு சொல்லி, அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்ருக்கீங்க. என்ன, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பா?
அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது தப்பு இல்லை பாஸ். அதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது தப்பு தானே. பாருங்கள் வைன் மேம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நீங்கள் காலையிலேயும் அவங்கள திட்டினீங்க, இப்பயும் என்ன தான் பண்ண சொல்கிறேன் என்ன? என்ன தான் பண்ணும் அப்புறம்? பாஸ் முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. வைன் மேம்க்கு ஒன்றும் ஆகாது பாஸ். நாங்களாம் சுற்றி இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை நெருங்க முடியாது. நீங்கள் எதுக்கு வைன் மேம்க்கு எதாவது ஆகிடுமோன்ட்டு பயத்திலே இருக்கீங்க? இப்படி பயந்துகிட்டே இருந்தா வைன் மேமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, நீங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. சரி இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாஸ் உங்களுக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வைன் மேமும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவாங்க. அவங்களும் உங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தானே பாஸ். என்ன பண்ணுன்ற பாஸ்? ஹனிமூன் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம்ல வைன் மேம் கூப்பிட்டுட்டு. மேமும் கொஞ்சம் இந்த இடத்த விட்டு வெளியே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கு தான் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போது தேவன் தான் யோசிக்கிறான். ஹனிமூன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நான் வைன் மேம்கிட்ட இதை பேசியிருக்கலாம், தப்பான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். என்ன? இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அலெக்ஸா வந்து தேவனோட காதுகிட்ட தான் ஏதோ சொல்கிறான். தேவங்க வந்து அதை கேட்டுட்டு, அலெக்ஸ் இப்போ அது ரொம்ப முக்கியமாக இருக்கிற சுச்சுவேஷனில். பாஸ் இல்லை அதுன்னு மட்டும் கிடையாது, பட் அதையும் தாண்டி கொஞ்சம் வெளியே போனால் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும்ல, ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும்ல, அதுக்கு தான் பாஸ். வைன் மேம்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ தேவங்க யோசிக்கிறான். இப்போது வைன் தான் உள்ளே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. என்ன பண்ண நான்? எதுக்கு இப்படி திட்டினாரு? நான் எதுவுமே பண்ணல. அவராக வந்தார், அவராக திட்டுறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்போ தேவங்க தான் ரூம்குள்ளே வந்திருப்பான். வைன் இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இப்போ பொறுமை கிட்டக்க தான் போகிறான். வைன் அப்படின்ட்டு இப்போ திரும்பி உட்காந்துக்கிறா. வயன் என்ன இப்போ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறா. இங்கே பாரு, என்ன உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நினச்சி பயந்து தான் வந்தேன், உனக்கு கஷ்டப்படுத்தணும்லாம் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு அப்படி திட்டுவியா? நான் என்ன பண்ணேன்? இங்கே பாரு வயன், நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு நீ தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது உனக்கு எதாவது ஒன்றா என்னால் அதை தாங்க முடியாது, அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வாய்ந்த திரும்பி பார்க்குறா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா? உனக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீ என்னை பயமுத்துற மாதிரி ஏதாவது பண்ணாத சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னை திட்ட மாட்டேன்ல? மாட்டேன். அப்போ சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? நம்ம இங்கேருந்து வெளியே போகலாமா? மறுபடியும் ஷாப்பிங் போகிறோமா அப்படின்னு கேட்குறா. ஐயோ இல்லை, நம்ம ரொம்ப தூரம் போகிறோம். ரொம்ப தூரமா? இங்கே? நான் சொல்கிறேன், இந்த ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறோம். நிஜமாவா? இதில்? ஃப்ளைட்லையா இல்லை ட்ரெயின்லையா? இல்லை காரில் போகிறோமா அப்படின்னு கேட்குறா ஆர்வமா. ஃப்ளைட்டில் தான் போகிறோம். எதுக்கு? சும்மா உனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதான் இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு. ஐ போகலாம் போகலாம் போகலாம். எனக்கும் வெளியே போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, நான் எப்படி கேட்குறதுன்னு எனக்கும் தெரில. போகலாமா? எப்போ போகிறோம், என்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நாளைக்கு காலையில். ஓகே ஓகே ஓகே, நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கவா? சரி சரி. இப்போது வயந்து வேகமாக போகிறா. தேங் என்னது?
எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம். ஆ, ஒரு வாரமா? நிஜமாவா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம். ஏன் வேணாமா? ஆ, எனக்கு வேணும். நான் போய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடுகுடுன்னு ஓடிடுறா. இப்போ தியாங் தான் அதை பார்த்துட்டு, அலெக்ஸ் சொன்னது சரிதான். அப்போது அவளுக்கும் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ஏன் இது தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உனக்கு தான் ஒரு மண்ணு தோணாதே. எவனை குத்தலாம் கொல்லலாம் இதை மட்டும்தான் யோசிக்கிறேன். அதை தாண்டி வயனை பற்றி எனக்காவது யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வயன் வந்து தேங்க எழுப்புறா. தேங் தேங் அப்படின்ட்டு. என்ன வயன்? என்னாச்சு? என்னாச்சா? நீ தானே போகலான்னு தூங்கிட்டுருக்கேன். மணியாச்சா என்ன அப்படின்ட்டு டைம் பார்க்குறா. டைம் வந்து 7 தான் ஆகுது. 7 தானே ஆகுது. 9 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி அங்கே போவேனா? அதான் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ளைட்டு மிஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறா. அது நம்ம ஃப்ளைட்டு. நம்ம ஏறாமல் ஃப்ளைட் கிளம்பாது, சரியா? ஓ, அதுவும் உன்னோடதா? உன்னோடது எது தான் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ தியாங் தான், ஏன் எனக்கு எதுவும் இருக்கக்கூடாதா என்ன? அப்படி இல்லை, எது கேட்டாலும் ஒன்றுதுன்றியே, அதான் சொன்னேன் உன்கிட்ட என்ன தான் இல்லைன்ட்டு. சரி அப்போ நீ தூங்கு, டைம் இருக்குது, எனக்கும் தூக்கம் வருது, நானும் எழுந்திரிச்சிட்டேன் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன்தான் தேங்கும் ஹக் பண்ணிட்டு படுக்கிறா. தேங்கும் லைட்டாக சிரிச்சிட்டு அவனும் வயனை ஹக் பண்ணிட்டு படுக்கிறான். இப்போது ஆஃப்டர் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா தான் வயனும் தேங்கும் ஃப்ளைட்டில் இருக்காங்க. அலெக்ஸும் கூட இருக்கான். வயன் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெளியே பார்த்துட்ருக்கா. தேங் 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 அங்கே பாரு, அந்த ஃப்ளைட் எப்படி போகுதுன்னு. இப்போது நம்மளும் அப்படி தான் போவோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம். இப்போ அலெக்ஸ் தான், மேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனது இல்லையா என்ன? இல்லையே. ஓ சரி மேம். ஏன் நீங்களாம் அடிக்கடி போயிருக்கீங்களா? நாங்களாம் நினச்ச நேரத்தில் போவோம், நினச்ச நேரத்தில் வருவோம், அது வேலையை பொறுத்து அப்படின்ட்டு அலெக்ஸ் சொல்கிறான். ஓ சரி சரி சரி. ஆமாம் நம்ம எங்கே போகிறோம்? அது சர்ப்ரைஸ் மேம் அப்படின்னு சொல்கிறான். என்ன எப்போ பாரு சர்ப்ரைஸுன்றீங்க, கல்யாணமும் சர்ப்ரைஸு இதுவும்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மேம் அப்போ தானே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்த்ததும், அதான். இப்போது திரும்பி தேங்க பார்க்குறா. தேங் நீ அதை சொல்லு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போது அவன் அலெக்ஸ் தான் பார்க்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியும்ல. அப்போ நீயும் சொல்ல மாட்டேன் போ, நான் கோச்சிக்கிட்டேன், உன் பேச்சு டோக்கா அப்படின்ட்டு திரும்பி உட்காந்துக்கிறா. இப்போது அலெக்ஸ் தான் பார்க்குறான். ஐயோ என்னடா இது, குழந்தையாக இருக்கும் போலையே. பாஸ் ரொம்ப பாவம். இதனால தான் ஹனிமூன் சொன்னப்போ பாஸ் நம்மளை கேவலமாக பார்த்தாரோ? இருக்கும். இதனால தான் பார்த்துருப்பாரு. இப்படி குழந்தைய கூப்பிட்டு போகிறதுனா அப்புறம் முறைக்காமல் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு இப்போ அலெக்ஸ் தான் வந்து யோசிக்கிறான். இப்போது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட் போகுது, தேங் தேங் அங்கே பாரு ஃப்ளைட்டு மேலே போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அமைதியாக உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. இப்போது தேங் தான் அலெக்ஸ் கிட்ட, எல்லாம் அங்கே பக்கால, எல்லாம் பக்கா பாஸ், எந்த ப்ராப்ளமும் வராது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது யாருக்கும் தெரியாது. நம்ம திரும்பி வர வரைக்கும் இங்கே எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி பாஸ், கவலையை விடுங்க பாஸ். வயன் மேம் கூட சந்தோஷமாக இருக்க தான் வந்தீங்க, அதை மட்டும் பற்றி யோசிங்க. கொஞ்சமாவது மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், பயந்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கே வயனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, ஏதாவது ஆகிடுமோ, ஏதாவது கஷ்டப்பட்டுருவாளோன்ட்டு ஒரு மாதிரி உள் மனசு பயத்துலேயே தான் இருக்குது. ஆனால் அவன் வெளியே காட்டிக்கல. இப்போது நம்ம லீ சைட் பார்த்தா தான் இப்போ அவன் பிஏ தான், பாஸ் 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 என்னடாச்சு பாஸ், தியோங் வயன் அலெக்ஸ் 3 பேரும் எங்கேயோ போகிறாங்க பாஸ். என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ், என் கண்ணால் பார்த்தேன். அதுவும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போகிறாங்க பாஸ்.
அவ்வளோ உஷாரா அவன்? ஃபாலோ பண்ணுங்கடா. ஓகே பாஸ், நேரம் கிடச்சா தூக்கிடு அப்படின்னு சொல்கிறான் லீ. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவன் பிஏவும் அங்கேருந்து கிளம்புறான். லீ தான் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல நிற்கிறான். தியாங், நீ என்கிட்ட வர வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவல் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே டாமி, இதோட இந்த 11th பார்ட் இங்கே முடியுது. ஸோ 12th பார்ட்டை நாளைக்கு பார்க்கலாம், ஓகேவா? அண்டு நான் எபிசோட் முடிக்கலான்னு சொன்னேன், பட் யாருமே முடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கடா. நான் ஆல்ரெடி எண்டுக்கு வந்துட்டேன், இப்போ வந்து கதையை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறீங்க. என்ன சொல்கிறதோ தெரில. மேபி நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இல்லைனா ஒரு 15 ஆர் 16 நான் முடிச்சிருவேண்டா. அதுக்கு மேலே கதை இழுத்துட்டு போனால் உங்களுக்குமே போர் அடிச்சிடும். நான் அதான்டா யோசித்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு 20-30 வரையும் போகிறதுல பெரிய விஷயம் கிடையாது. பட் உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா எனக்கு அதான் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். ஓகேவா? நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, சரி, ஓகேடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.